வணக்க மக்களே, சட்டமன்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதா? இன்னும் 6 மாதத்தில் விஜயின் ஆட்சி காலையா? தொண்டர்கள் மத்தியில் ஸ்டாலின் அடுத்த அதிரடி சவால் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? அந்த வகையில்தான் விஜய் அவர்கள் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஒரு மிக பெரும்பாலான கட்சியாக உருவெடுத்து 108 இடங்களை பிரித்து பெரும்பான்மை காமித்திருக்கிறது. இந்த வகையில்தான் விஜய் அவர்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பொறுப்பேற்றிருக்கிறார். அதாவது சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் மூத்த நிர்வாகிகளும் தொண்டர்களையும் சந்தித்த திமுகவின் தலைவரான மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்னும் 6 மாதங்கள் கண்டிப்பாக விஜயின் ஆட்சியானது தலையிலாக ஆட்சி கவிழும் என்று ஒரு மிக தீவிரமாக காட்டியிருக்கிறார். கடந்த 3 நாட்களிலே அவர் இதே போன்ற கருத்தை வலியுறுத்தி பேசி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதைய விஜய் ஆட்சியில் ஆங்காங்கே ஊழல் நடக்க தொடங்கிவிட்டதாகவும் கூறப்பட்ட நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் உட்கட்சி விவகாரங்கள் ஏதேனும் ஸ்டாலினுக்கு கசிந்துள்ளதா அல்லது திமுக தரப்பு ஏதேனும் சட்டமன்ற உறுப்பினர்களை குறிவைத்துள்ளா என்ற ஒரு பலத்த சந்தேகமெல்லாம் எழுந்திருக்கிறது. மறுபுறமோ விஜய் ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் தாங்கள் கண்டிப்பாக தாவைக்காவுக்கு ஆதரவு அளிப்பதாக அதிமுகவின் ஒருபுறம் எம்எல்ஏக்கள்லாம் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது தாவைக்கு ஆதரவாக அதிமுகவின் ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள்லாம் தாவைக்கு ஆதரவாக அளித்திருக்கிறார்கள். அதாவது எடப்பாடி தலைமையில் கீழ் இலங்கும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா? அந்த வகையில்தான் எடப்பாடி தலைமையில் ஒரு சில எம்எல்ஏக்களும் இன்னொரு தலைமையில் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் இன்னொரு அணியாக அதிமுக செயல்பட தொடங்கிவிட்டதா? இந்த வகையில்தான் அதிமுக ஏற்கனவே உட்கட்சி விவகாரத்தை கைத்தில் கொண்டுதான் தாவைக்காவோ, அதாவது சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. தலைமையிலான ஒரு அணியினை தாவைக்கா பக்கம் இலக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில்தான் அதாவது இன்று அமைச்சரவை பட்டியல் வெளியிடப் போகும் என்ற நிலையில்தான் அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்களுக்கு கண்டிப்பாக அமைச்சர் பதவி வழங்கக்கூடும் என்ற செய்தியெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது தமிழகத்திலே மிக பெரும்பான்மை காமிக்க தேவையான இடங்களை விஜய் அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட அதற்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவளிக்கும் விதமாகத்தான் தாவைக்காவின் ஆதரவாக அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்கள்லாம் தாவைக்காவிற்கு தங்கள் ஆதரவை அளித்திருக்கிறார்கள். இந்த வகையில் தான் அந்த ஆதரவளித்த 25 எம்எல்ஏக்களுக்கு கண்டிப்பாக தாவைக்கா முக்கிய பொறுப்பெல்லாம் கொடுக்கப்படும் என்ற செய்திதான் அரசியல் வட்டாரத்தில் ஒரு புதிய பரபை கிளப்பிருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எதிர்த்து வாக்களித்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினர் கண்டிப்பாக இந்த 25 எம்எல்ஏக்களை கண்டிப்பாக பணி நீக்கம் செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்தான் அந்த 25 எம்எல்ஏக்கு புது அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட செயலாளர் நியமித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்நிலையில்தான் ஸ்டாலின் அவர்கள் கூறும் என்னவென்றால் இன்னும் 6 மாதத்தில் கண்டிப்பாக விஜய் ஆட்சியானது காலி செய்யக்கூடும் என்ற நிலையில்தான் அவரது பேச்சு கிடந்தது. தொண்டர் மத்தியில் இது ஸ்டாலின் அடுத்த ஒரு அதிரடி எச்சரிக்கையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா? எதிர்க்கட்சி தலைவரான ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக 6 மாதம் பொறுத்திருந்து பாருங்கள் என்று ஒரு குறிப்பிட்ட நாட்களை கூறியிருக்கிறார். கண்டிப்பாக ஸ்டாலினின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக எழுந்திருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.